ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் ஒருத்தர் குளத்தில் குளிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் காலில் ஏதோ தட்டுப்பட்டிருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு கையில் தூக்கி பார்த்தா அது ஒரு பெரிய முதல்ல இருக்கிற விஷயம் தெரியாமல் இவ்வளோ நேரம் இந்த இடத்துல நின்று இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிட்டு முதலையை தூக்கி போட்டுட்டு உடனே பக்கத்தில் இருக்கிற போட்டில் ஏறிக்கிட்டாரு. ஒரு நிமிஷத்தில் எப்படி திகச்சு போயிருப்பாரு பாருங்க. இங்கே இந்த விழுத பிடிச்சிட்டு ஜாலியா இந்த கால்வாயை கடந்துடலாம் அப்படின்னு நினைச்சது தப்பா போச்சு. கடைசியில பாதி விழுது கையிலையும் கீழே விழுந்து அடியும் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் மெதுவா நடந்தே போயிருக்கலாம் போல. இங்க இந்த வீடியோல கடைக்காரர்கிட்ட சண்டை போட்டு தேடி தர்பூசணியை நல்லா தட்டி பார்த்து குலுக்கி எடுத்து வாங்கிட்டு வந்தா கடைசியில வீட்டுல வந்து கட் பண்ணும்போது அதோட நிலைமை இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? இவ்வளவு நேரம் தேடி வாங்கினதுக்கு கடைசியில மாட்டினது இவ்வளவுதான். இதுக்கு தான் கடைக்காரர்கிட்ட அவ்வளோ சண்டை போட்டோமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். இங்கே சப்பாத்தியை உருட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் போல. பக்கத்தில் இருக்கிற மாவு பிளேட்டோட வந்து முகத்தில் விழுந்துடுச்சு. இங்கே காரில் இருந்துட்டே ஒரு தர்பூசணி பழத்தை கொடுக்க போறாரு. இந்த நீரியான பாருங்க கரெக்டாக வாயை திறந்து ரெடியாக நிற்குது. ஆனால் இதில் கூட கரெக்டாக கேட்ச் போட முடியலையே அப்படின்னு அந்த நீரியான அவரை திட்டாத குறை தான். நூடுல்ஸை எல்லாரும் இப்படி சாப்பிடும், இவர் கொஞ்சம் வித்தியாசமா மூக்கு வழியே சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. மறந்து போய் தான் மூக்கு வழியே சாப்பிட்டுட்டு இருக்கிறாரோ என்னவோ. இங்க மேலே ஏறி செல்ஃப்ல இருக்கிற பொருளை எடுத்துட்டு கீழே இறங்குற நேரம் பார்த்து சட்டை இப்படி மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? இதுக்கு தான் ஒரு ஸ்டூல் போட்டு மேலே ஏறி எடுக்கணும் போல. இங்க காட்டில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம். ஒரு சிறுத்தை பதுங்கி இருக்குது. இந்த இடத்துல நிறைய விலங்குகள் கூட்டமா வரதை பார்த்ததும் இந்த இடத்துல தான் இறைய பிடிக்கணும் அப்படின்னு சரியான சமயத்துக்காக காத்திருந்தது. எல்லா விலங்குகளும் வேகமா போகுது. கடைசியில் இந்த வரி குதிரையும் அதோட குட்டியும் வருது. இது எப்படியும் கொஞ்சம் மெதுவா தான் போகும் அப்படின்னு சிறுத்தை கடைசியில இதை குறி வச்சிருக்கு. இந்த வரி குதிரையோட நிலைமை தான் ரொம்ப பரிதாபம். இந்த குட்டியை காப்பாற்றவும் செய்யணும், அதே சமயத்துல தப்பிச்சு ஓடவும் செய்யணும். இனிமே இந்த குட்டியை காப்பாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வரி குதிரை அங்கிருந்து வேகமா ஓடிடுச்சு. காட்டில் இருக்கிற விலங்குகளுக்கு இது எந்த நொடி வேணாலும் நடக்கலாம். எங்க இருந்தாவது ஒரு விலங்கு வேகமா வந்து இரையாக்கி கொண்டு போயிடும். இந்த வீடியோல நிறைய குருவிகள் இருக்கிறத பார்த்ததும் இந்த பூனை அதை வேட்டையாடுறதுக்காக பதுங்கி இருக்குதான். இந்த பூனை ரொம்ப குட்டியா தான் இருக்குது. இருந்தாலும் அதுல ஒரு பறவையை எப்படியாவது பிடிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கு. கடைசியில் அந்த நாய்க்குட்டி பண்ணின அட்டகாசத்துல எல்லா பறவைகளும் அங்கிருந்து பறந்தே போயிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோல ரோட்ல வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது இந்த நாய் பண்ணிருக்கிற அட்டகாசத்தை பாருங்க. கழுத்துல போட்டிருந்த செயின் எல்லாம் கழட்டி விட்டுட்டு அது பாட்டுக்கு நடு ரோட்ல படுக்க ஆரம்பிச்சிருக்கு. எந்திரிச்சு வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு அவ்வளோ ஆக்டிங்கா. இந்த வீடியோல இத்தனை பேரும் சேர்ந்து மயங்கி இருக்கிற ஒரு சிங்கத்தை தூக்கி ஜீப்ல ஏத்துறதுக்காக போறாங்க. அந்த நேரம் பார்த்து சிங்கம் லேசா கால் அசைச்சிருக்கு. அவ்வளவுதான், எல்லாரும் சிங்கத்தை போட்டுட்டு ஒரு நொடி கூட யோசிக்கல, ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியில் ஒருத்தர் அதை உறுதியா பிடிச்சிருக்கிறாரு. அவரோட தைரியத்தை பாராட்டி தான் ஆகணும். அடுத்தது இந்த வீடியோல குதிரையோட பலம் தெரியாம அதுகிட்ட வந்து வம்பளத்திட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பாக்குறோம். சுத்தி வந்துட்டே இருந்தது, கொஞ்ச நேரம் சேட்டை பண்ணிட்டே இருந்தது. பொறுமையா இருந்த குதிரை இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு கடைசியில் ஒரு உதவிட்டு இருக்கு. இந்த நாய் திரும்பி கூட பார்க்காம ஒரே ஓட்டம் தான். ஒரு குதிரையை பாக்குறோம். இங்க கோழி அதோட குஞ்சுகள் எல்லாம் கூட்டிட்டு நடந்து போயிட்டே இருக்குது. இந்த குஞ்சுகளை பார்த்து ரொம்ப பக்கத்துல வந்தது இந்த குதிரை. ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால ஆர்வத்துல பக்கத்துல வருது அப்படின்னு பார்த்தா அது ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கு. 2 கோழி குஞ்சுகளை எடுத்து வாயில போட்டு விழுங்கிடுச்சு. நம்பவே முடியல. குதிரைனா புல்லு சாப்பிடும் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க ஓடி தெரியுற ஒரு கோழி குஞ்சு பின்னாடியே மெதுவா போய் அதை அப்படியே வாயில எடுத்து விழுங்கிடுச்சு. இந்த குதிரை இப்படியே அங்க இருக்கிற மொத்த கோழி குஞ்சுகளையும் கொஞ்சமா வேலை முடிச்சிருக்கு. அடுத்தது இந்த வீடியோல இவர் குதிரையை கூட்டிட்டு தெருவில் போயிட்டு இருக்காரு. இதை பார்த்து அந்த தெருவில் இருந்த நாய் வேணும்னே வேகமா வந்து இந்த குதிரை கிட்ட வம்பளித்திருக்கு. ஏன்னா அந்த தெருவை பாதுகாக்கிறதே இந்த நாய் தான். இந்த குதிரை இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்திருக்கு. கடைசியில் இந்த குதிரை எட்டி ஒரு உதச்சதுல இந்த தெரு பக்கமே வரமாட்டே அப்படின்னு தெருவை பார்க்காமலே ஓடிடுச்சு. இங்க இதே மாதிரி ஒரு மாடு இந்த பக்கத்துல புதுசா ஒரு குதிரை நிக்கிறத பார்த்ததும் அந்த குதிரையை விரட்டுறதுக்காக வேகமா ஓடி போயிருக்கு. இது வேகமா ஓடி வரதை பார்த்ததும் குதிரை காலால ஒரு தட்டு தான் தட்டுச்சு. அவ்வளவுதான், பெரிய மாடே கீழே விழுந்துடுச்சு. பெருசா ஒண்ணு தட்டலையே அப்படின்னு பக்கத்துல வந்து பாக்குதான். இங்க ரோட்ல தண்ணி சத்தம் கேட்டதும் வீட்டுல இருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வர ஒரு டாகை தான் பாக்குறோம். வேகமா ஓடி வந்து இந்த தண்ணியில குளிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ குற்றால அருவியில குளிக்கிற மாதிரி குதிச்சு குளிச்சிட்டு இருக்கு. சாதாரணமா நாய்கள் தண்ணி பட்டாலே அந்த இடத்த விட்டு ஓடிடும். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசம் தான். இங்க இவரு எதையோ கண் தட்டாம பாத்துட்டே இருக்கிறாரு. ஆமா, அவரையும் ஒரு ஆளு கண் தட்டாம பாத்துட்டே இருக்குது. ஒரு கங்காரு தான் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சி ரெடியா நிக்குதான். இந்த கங்காரு கிட்ட உதவாங்கணும், அவ்வளவுதான். மறக்க முடியாத அளவுக்கு உதச்சு விட்டுருமா. அதனால கங்காரு கிட்ட மட்டும் வம்பு வச்சுக்கவே கூடாது. இப்ப இவரு பக்கத்துல எப்ப வரலாம் அப்படின்னு சமயம் பார்த்து காத்திருக்குதான். ஆனா ஒளிஞ்சிருக்கிறது தான் இவர் ஏற்கனவே பார்த்துட்டாரு. அடுத்தது இந்த வீடியோல இதை நம்ம வாக்கிங் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா அதுதான் நம்மள வாக்கிங் கூட்டிட்டு போகும் போல. அந்த அளவுக்கு தரன்னு ரோட்ல இழுத்து கூட்டிட்டு போயிருக்கு. என்ன ஒரு வேகம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. கடைசியில கயிறையும் விட்டுட்டு அது பாட்டுக்கு வேகமா ஓடுது. இங்க லாரி நிறைய பாரத்தை ஏத்திட்டு வந்திருக்காங்க. சரி, கீழே இறக்கி விடலாம் அப்படின்னு பார்த்தா அது எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. எப்படித்தான் இவ்வளவு பாரத்தை ஏத்துனாங்களோ அப்படின்னு எண்ணி பார்த்தாலும் லட்சக்கணக்கில் இருக்கும் போல. இங்க வண்டியை நிறுத்திட்டு போனா வண்டி நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற கால்வாயை தேடி ஓடுது.
ஆள் இல்லாத நேரத்தில் இந்த வண்டி எப்படி தான் நகர்ந்து போகுதோ மெதுவாக நகர்ந்து அப்படியே இறக்கத்தை பார்த்து கால்வாயில் போய் விழுந்துடுச்சு. வண்டியை யாரோ கொண்டு தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் யாரும் தள்ளி விடலை, வண்டி தன்னால தான் போயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவிலேயே கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.